ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 தமிழ் டப்பிங் அனிமே பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 பார்ட் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங். இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங் வந்து ஒரு ஆவரேஜான அனிமே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து ஓவர் பவராக காட்டியிருப்பாங்க எல்லாரையுமே. அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஓவர் பவர் நான் ஒத்துக்கலாம், பட் வந்து இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்ததா எனக்கு பெருசாக இந்த இதெல்லாம் ஒன்றுமே பிடிக்கலை. ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு அனிமே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபேண்டசி அனிமேலே உங்களுக்கு தோண்டுச்சு ஒரு வேளை ஏதாவது ஃபேண்டசி அனிமே பார்க்கணும், நான் நிறைய அனிமே பார்த்து முடிச்சிட்டேன், இதே மாதிரி ஒரு ஃபேண்டசி லிஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 சீசன் கிட்ட தமிழ் டப் வந்துருச்சு. இன்னொரு 4 சீசன் ஆனால் மொத்தமாக எடுத்துருக்காங்க இன்றைக்கி 4 5 அதில் 3 தமிழ் டப்பில் இருக்குது. இப்போ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ 4ல் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். 4th பிளேஸில் இருக்கிறது விஸ்டோரியா வாண்டன்ஸோட தான். இந்த விஸ்டோரியா வாண்டன்ஸோட பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த விஸ்டோரியா வாண்டன்ஸோட கதை என்னென்னா, ஒரு மேஜிக்கே இல்லாத ஒரு பையன் எப்படி ஒரு தலை சிறந்த மெஜிஷியன்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு போகிறான், அவன் எதனால அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு தான் இந்த அனிமையோட ஹோல் கதை. வழக்கம் போல் தான் எல்லா ஃபேண்டசி அனிமையிலும் இருக்கிற மாதிரியே தான் இந்த அனிமையிலே இருக்குது. பட் எனக்கு இதில் வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டரோட டிசைன் பார்க்க, அந்த கேரக்டர் பார்க்கவே ஒரு இன்னசென்ஸ் கிரியேட்டாக, அந்த கேரக்டர் பார்க்கவே ரொம்ப அப்பாவியாக இருக்கும். நமக்கு புரியாமலே அந்த கேரக்டர் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் பிளாக் கலர்லாம் எடுத்துக்கங்க, ஆஸ்டா பார்த்தாலே பாசிட்டிவ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி மாஷ் பண்டேத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவனை பார்த்தாலே இவன் எந்த நாளும் பண்ணிடுவான் அப்படின்னு தோணும். பட் இவரை பார்க்க முச்சில் இவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு நமக்கே தோணும், இவன் அவன் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே. ஷீ இஸ் அ பெஸ்ட் அனிமே. நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்த்துங்க. ஃபேண்டசி அனிமேலே ஒரு நல்ல அனிமையாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரான அனிமே, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ 3rd பிளேஸில் இருக்குன்னு போய் பார்க்கலாம். 3rd பிளேஸில் இருக்கிறது ஃபியர் அண்ட் ஜேர்னி எண்டு. இந்த ஃபியர் அண்ட் ஜேர்னி எண்டு ஒரு பக்கா பீஸ்ஃபுல், ரிலாக்ஸ்ஃபுல், காம்ஃபுல், அப்புறம் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த குட் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி பாசிட்டிவாக என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இந்த அனிமைக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அனிமே இருக்கும். இதை பார்க்க முடிஞ்சது நமக்குள்ளே புரியாமல் அப்படியே ஒரு நம்ம மனசு அப்படியே அமைதியாயிருன்னு சொல்லலாம் இந்த அனிமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விஷுவல் சூப்பராக இருக்கும், அந்த டைலாக்ஸ்லாம் செமையாக இருக்கும், நம்ம அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போய் இறங்கின மாதிரி இருக்கும். அது வந்து செமையாக இருக்கும் அந்த ஒரு விஷயமே. பொதுவாக எல்லா ஃபேண்டசி அனிமேலையுமே டீமன்ஸ் அழிக்கிறதா மெயின் பாட்டாக வச்சுருப்பாங்க. பட் இதை டீமன்ஸ் அழிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த கேரக்டருக்குள்ளே இந்த கேரக்டர் லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றதை கொடுத்துருப்பாங்கல்ல. ஷீஸ் அ பெஸ்ட்டு அனிமேன்னு சொல்லுவேன். என்ன கேட்டால் இருக்கிற ஃபேண்டசி அனிமேலே அந்த மாதிரி யோசித்த ஒரு ஃபேண்டசி அனிமே எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த ஒரு ஓவர் பெஸ்ட் ஃபேண்டசி அனிமே. சாதாரண ஃபேண்டசியில் ஓவர் பெஸ்ட் ஃபேண்டசி அனிமேனா அது ஃபியர் அண்ட் ஜர்னி என்று சொல்லுவேன். நான் பார்த்த பீஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமே, கண்டிப்பாக பார்க்கணும். மஸ்ட் வாட்சிங். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணிடுவீங்க. ஃபியர் அண்ட் ஜர்னி எண்ட் இப்போ சீசன் 2 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சீசன் 2 வந்துட்டுனா நான் அதுக்காக இயரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சீசன் 2 இன்னுமே சூப்பராக இருக்கும், நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, 2nd பிளேஸில் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. 2nd பிளேஸில் இருக்கிறது ஆனியா சம்டைம்ஸ் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன். இந்த ஆனியா அப்படின்ற அனிமையை வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டுட்டோம், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், ரீசெண்டாக தான் போட்டோம். இந்த ஒரு அனிமே வந்து இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு ரோம்காம், அதாவது ரொமான்ஸ் அனிமையெல்லாம் வந்து அவங்க ரோம்காம்னு சொல்லுவாங்க, கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரோம்காம் அனிமே நான் பார்த்த ஒரு பெஸ்ட் ரோம்காம் அனிமே அப்படின்னு சொல்லலாம். இந்த டோமோச்சானுசகல், அப்புறமா வந்து இன்னொரு அனிமே டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸ் மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ரோம்காம் அனிமே. ரீசெண்ட்லி ரொம்ப சூப்பராகவே இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணணும். ஆனால் இதுக்கு எதுக்கு நான் 2nd பிளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த வந்து அனிமேல வந்து அந்த கொடுத்துருந்த அந்த டைலாக்ஸுக்கு, அந்த அனிமேல அந்த டப் பண்ணதுக்கே நான் வந்து இது 2nd பிளேஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி டப் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அந்த ஒரு டப்பிங்கே வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி கலன்னு இருக்கும். அந்த டப்பிங் சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டப்பிங்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பானுங்க. அதுவும் அந்த சில இது வரும், அந்த ஒரு இது மாதிரி வரும், அது சொல்ல தெரில, ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த டப்பிங் சூப்பராக இருக்கும். அவங்க பேசுகிறது அதெல்லாம் பார்க்கவே செம்ம ஸ்லாங்காக பேசுவாங்க. சில பேர்லாம் சில கேரக்டர்லாம் ஸ்லாங்காக பேச கொடுக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க.
செம்மையாக இருக்கும். அந்த ஒரு டப்பிங்காகவே நான் செகண்ட் ப்ளேஸ் கொடுத்தேன். அதோட இது விஷுவல்ஸுமே சூப்பராக இருக்கும். அந்த லவ் ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஷீ இஸ் அ பெஸ்ட் அனிமே, மஸ்ட் வாட்சபிள் ரொமான்ஸ் அனிமே பார்க்கணும் நினைக்கணும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ஏற்ற அனிமே தான் இந்த அனிமே. கண்டிப்பாக ஆனியா சம்டைம்ஸ் இன் ரஷ்யன் ஃபீலிங்ஸ் போய் பார்த்துருங்க. சரி ஓகே, வாங்க ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸ். இந்த டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸ்லாம் வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் அனிமே. இதை பற்றி நான் ரிவ்யூமே ஆல்ரெடி போட்டுட்டேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு பெஸ்ட் ரோம்காம் அனிமேனா அது இது மட்டும்தான். இதுக்கப்புறம் 1000 அனிமே வரும் போகும், அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டு டாப் 1 அனிமேனா அது டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸ் மட்டும்தான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அதை தவிர எனக்கு வேறு எதுவும் சொல்ல தரல. எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அனிமே வந்து அது வந்து எப்படி சொல்ல, எனக்கு வந்து அது எப்படி எனக்கு சொல்ல தெரில. பட் பெஸ்ட்டான ஒரு அனிமே, ரோம்காம் அனிமே, ஒரு ஃபேண்டசி அனிமே, அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமே, எப்படி வேணால் எடுத்துக்கலாமே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த அனிமே ஒரு தடவையாவது. கண்டிப்பாக நீங்கள் இதை முடிக்க முச்சில் உங்களுக்குமே இது ஒரு ஃபேவரட் அனிமே மாறும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் இந்த அனிமே. அனிமேஷன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க, ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்கும், எமோஷன் சூப்பராக இருக்கும், அந்த கனெக்ஷன் வரும். இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நல்ல அனிமேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு அனிமேவாக தான் இருக்கும். சரி, நீ ஏன்டா இப்படி முட்டை கொடுக்குற அப்படின்னு கேட்டால் முட்டைலாம் கொடுக்கல கைஸ், உண்மைக்குமே உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து சொல்லுவீங்க ஒரு பெஸ்ட்டான ரோம்காம் அனிமே, ஒரு பெஸ்ட்டான ஃபேண்டசி அனிமே, ஒரு பெஸ்ட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமே நீங்களே சொல்லுவீங்க உங்கள் வாயால், அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு சந்திக்கப்படி உங்களோட இந்த வீடியோ வருது உங்கள் பிஎஸ்கே. டாடா பை பை, சி யூ, டேக் கேர்.